வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அதனால் நான் கொடி ஏற்றத்துக்கு ஸ்கூல் போயிட்டுருக்கேங்க. எனக்கு ஃபோன் வந்து பாபா கோவிலேருந்து. இன்றைக்கி எப்போவுமே நாங்கள் வருஷம் போடுற வழக்கம்தான். இங்கே வந்து கோவில் எதிர்த்தாப்படி ஸ்கூலு. ஃபஸ்ட்டு வந்து கொடி ஏற்றிட்டு அதுக்குள்ளே அவங்க ஏற்றிட்டாங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை முதல் நாள் நோன்புக்கு தேவையான இதெல்லாம் நம்ம தயார் பண்ணுங்கிறனால கொஞ்சம் வேலை எனக்கு ஹெவியான வேலைங்க. நான் வந்து எல்லாமே நைட்டு நேற்றுக்கு வந்து ஊற வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். காலம்பரை எல்லாம் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ எல்லாமே ஊற வச்சாச்சு. எல்லாத்துக்கும் அரைக்கணும். முருங்கைக்காய் கறி, முட்டைக்கோஸ் கூட்டு, ரசம், ஜீரக ரசம் இதான் இன்றைக்கி பிளானு. கொழக்கட்டைக்கு அரைச்சாச்சு. இட்லிக்கு பச்சரிசி இட்லிக்கு அரைச்சி வச்சாச்சுங்க. லைட்டாக உப்பு போடுங்க, ரொம்ப போடாதீங்க. கொழக்கட்டை மாவையும் வெறும் அரைக்கக்கூடாதுங்க. வெறும் எந்த மாவாக இருந்தாலும் லைட்டாக உப்பு போட்டு தான் வைக்கணும். வெறும் மாவு வைக்கக்கூடாது, ஆகாது. அடுத்தது முருங்கைக்காய் கறி பண்ணுறதுக்கு மசாலா அரைக்கணும். இங்கே வந்து ராகியை வந்து அப்படியே போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே கஞ்சி வச்சாச்சுங்க. நான் கஞ்சி தான் குடிப்பேன். அவங்களுக்கு தோசை வாத்து கொடுத்தாச்சு. பாபாவுக்கு எப்போதுமே வியாழக்கிழமையில் நான் நைவேத்தியம் பண்ணேன்னா அவருக்கு கொடுத்துட்டு தாங்க நான் சாப்பிடுவேன். எப்போ தினமும் நான் நைவேத்தியம் பண்ணுற வழக்கம் உண்டு. வியாழக்கிழமை கொஞ்சம் ஸ்பெஷல், அவ்வளோதான். வந்து சாப்பாடும் என்ன சாப்பிடணும் அந்த தட்டில் அப்படியே எடுத்து வச்சு நைவேத்தியம் பண்ணி எல்லாமே பண்ணுற வழக்கம். பாருங்கள், சமையல் அடுத்தது என்னென்னா அரிசி ஊற வச்சுருக்கேன் சாதத்துக்கு. இங்கே மசாலா வந்து கலந்து வச்சுட்டேங்க முருங்கைக்காய் கறிக்கு. அதாவது மசாலாங்கிறது சாம்பார் பொடி இது மாதிரி தான், பூண்டு இஞ்சி எதுவுமே கிடையாது. கூட்டு பண்ணியாச்சு. ரசமானது ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன். மாவுக்கு நாளைக்கு என்னென்ன தேவையோ அப்பத்துக்கு மரத்துக்கு கொண்டு கரைச்சி வச்சுருக்கேங்க. அப்பத்து வீடியோ எப்படி போடணும் பண்ணணுங்கிறத நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அதை பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு தெரியும் அது. பாருங்கள், சமையல்லாம் முடித்தாச்சு. கறி, கோதுமை ரவை, கேசரி, மோர், அப்புறம் வந்து ரசம், கூட்டு, சாதம் எல்லாமே அடுப்பை தொடச்சி மாவெல்லாம் கரைச்சி வச்சா அடுத்தது பூஜைக்கு போய் ரெடி பண்ணணும். அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன் பாபாவுக்கு. எப்பவும் போல் அபிஷேகம் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடிட்டு பன்னீர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாலில் அப்புறம் பன்னீரில் பண்ணியாச்சு. பாருங்கள், அலங்காரம் பண்ணி தீபம்லாம் காட்டி அப்புறம் சாப்பாடு எடுத்து வச்சு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. அந்த நோம்புக்கு தேவையானதெல்லாம் அலங்காரம் பண்ணுறதுக்கு தோரணம் கட்டி வச்சுட்டேன். அடுத்தது பாருங்கள், சுவாமிக்கெல்லாம் பூ வச்சு எல்லாமே மாக்கோலம் போட்டு எல்லாமே அம்பாவை ரெடி பண்ணி அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு என்னோடய அலங்காரம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது சமையலுக்கு இன்றைக்கி வந்து மஞ்சள் பொங்கல் தான் நெய்வேத்தியம் பண்ணணுங்க. அம்பாளுக்கு வந்து வியாழக்கிழமை அம்பாளை அழைச்சிட்டு மஞ்சள் பொங்கல், பாலும் வெத்தலைப்பாக்கு அதான் நெய்வேத்தியம் பண்ணி 2 பாட்டு பாடிட்டு முடிஞ்சால் நம்ம பாலெலாம் இல்லைன்னா டேப்பில் போட்டு விட்டுறலாங்க. பாருங்கள், நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு தூபம் தீபம்லாம் சூடம்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக அடுத்த ரொட்டீன் ஒர்க் இருக்குது. ஏன்னா நாளைக்கு தேவையான பூஜைக்கெல்லாம் எடுத்து வைக்கணும். உப்பு தீபத்துக்கு ரெடி பண்ணணும். அப்புறம் பெருக்கி தொடச்சி பாத்திரம் தேய்ச்சி எவ்வளோ வேலை இருக்குது. அப்போ தலை சுற்றுதுங்க. பாருங்கள், அடுத்தது வந்து அவரைக்காய். நாளைக்கு அவங்க 2 பேருக்கு தான் சமையல். அதனால் அவரைக்காய் கறிக்கு வந்து நறுக்கி வச்சு தோசையை ஊற்றியாச்சு. பொங்கல் வந்து கொஞ்சமாக தான் இருந்தது. உப்பு தீபத்துக்கெலாம் எடுத்து வச்சு அம்பாள் அலங்காரம் பண்ணி பெருக்கி தொடச்சி பையன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. பையன் அன்றைக்கி செஞ்சு கொடுத்தான். வந்து பொண்ணு பக்கலங்கிற கொஞ்சம் குறை கிடையாது. பையன் வந்து அம்மா கஷ்டப்படுறானோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் செஞ்சு கொடுத்துருவான். ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் செஞ்சு கொடுத்துருவான். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வேலை, கொஞ்சம் பாத்திரம் தைக்கிற வேலை மிச்சமாக இருந்ததுங்க. ஹெவி ஒர்க்கு இன்றைக்கி. ரொம்ப டயர்டாகிடுச்சு. இந்த விழாவை இதோட முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு தேவையான உளுந்து வடைக்கு பூர்ணத்துக்கு எல்லாமே, அதாவது உளுந்த பூர்ணத்துக்கு வடைக்கு எல்லாமே வச்சுருக்கேன். கொண்டக்கடலையும் நாளைக்கு சுண்டல் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணணுங்க அம்பாளுக்கு. அதனால அதுவும் ஊற வச்சுட்டேன். அப்புறம் பால், இம்யூனிட்டி பால் காய்ச்சி வச்சுட்டேன். எல்லாமே முடிச்சாச்சுங்க. டிகாஷன் போட்டு அடுப்பை தொடச்சி போய் படுத்துக்கிற வேலை தான். இந்த விழாவை இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஃப்ரைடே நோம்போடு சந்திக்கலாம். எல்லாருக்கும் குட் நைட், பாய்.